So welcome to Saranthambi Tech Channel. Today topic YouTube video upload the best time full video watching. Hi friends, welcome to Saranthambi. என்னோட சேனல் இப்போ தான் முதல்ல நீங்கள் பார்க்குறாந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ எந்த நேரத்தில் எப்போ அப்லோடு பண்ணால் வியூஸ் போகும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இல்லை சேனலில் செட்டிங் எல்லாம் மாற்றுறதுனால வியூஸ் போகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னால யூடியூபோட அல்காரிசம் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் தான். எந்தெந்த டைமிங்கில் மக்கள் ஓய்வாக இருக்காங்களோ அந்த நேரத்தில் வீடியோ அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சேனல் வியூஸ் போகும். இதை நான் ஒரு 4 டிப்ஸாக நான் பிரித்து வச்சுருக்கேன். எந்தெந்த நேரம் அப்படிங்கிறத பிரிச்சுருக்கேன். அதை என்னென்ன விளக்கணும் உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்ப்போம். இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, அதுக்கு என்னென்ன முக்கியம் அப்படின்னா ஒரு நல்ல தம்ப்நெயில், நல்ல டிஸ்கிரிப்ஷனு, முக்கியமாக நல்ல தலைப்பு இருக்கணும். தலைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ வந்து நல்ல வியூஸ் போகும். அதையும் எப்படி எந்தெந்த நேரத்தில் போடலாங்கிறத உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்கிறேன் வாங்க. டிப்ஸு 1ல் பார்த்தீங்கன்னா இப்போ காலை நேரத்தில் 9 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வேலைக்கு ஓடுற டைம், வேலைக்கு போகிறவங்க, சமையல் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை பிஸியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வீடியோக்கள் அப்லோடு பண்ணிங்கன்னா உங்களோட வியூஸ் சுத்தமாக வியூஸ் போகாது. ஏன் இப்படி போகாதுன்னா மக்களுக்கு ஃபோன் பார்க்கறதுக்கு நேரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா வியூஸ் போகாது. எல்லாம் வேலைக்கு போகிறவங்க கொத்தனார் வேலை, கொத்து வேலை, மார்க்கெட் வேலை, சூப்பர் மார்க்கெட்டு, ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் பிஸியாக இருப்பாங்க. ஃபோன் பார்க்கறதுக்கான நேரம் இங்கே ரொம்ப குறைவு. அந்த நேரத்தில் அப்லோட் பண்ணாதீங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சமையல் சேனல் தான் பண்ணுறீங்க அப்படின்னா, குக்கிங் சேனல் தான் வச்சுருக்கீங்கன்னா காலையில் 7லேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சமையல் சேனலை பார்த்துட்டு உங்களோட வீடியோக்களை பார்த்துட்டு மக்கள் வந்து மதியான லஞ்சுக்கு இது நம்ம இந்த நல்லா இருக்குது இதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மதியானமோ சாயந்தரமோ போட்டிங்கன்னா உங்களோட வீடியோவை தள்ளி விட்ருவாங்க, நாளைக்கு போயிடும். அதுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ ஏதாவது ஒரு வீடியோ புதுசாக வரும், அதை பார்க்க போயிடுவாங்க. டிப்ஸ் நம்பர் 3 இப்போ பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் எல்லோரும் 4 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீடு திரும்பிடுவாங்க. வீடு திரும்பின பிறகு பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு மேலே ஒரு வீடியோ நீங்கள் அப்லோடு பண்ணலாம். 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஓரளவு மக்கள் எல்லாருமே ஓய்வு நிலையில் தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வீடியோ அப்லோடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸுக்கள் வந்து போகும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா 4 மணிக்கு எல்லோரும் ஓரளவுக்கு ஓய்வில் டீ குடிக்கிற டைம், பிரேக் டயத்தில் தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அப்லோடு பண்ணிங்கன்னா எல்லோரும் ஃபோன் பார்க்குற நேரம், அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நைட்டில் போயிட்டு இரவு 11 மணி 12 மணி அந்த நேரத்தில் தூங்குகிற நேரத்தில் நீங்கள் வீடியோ நீங்கள் அப்லோடு பண்ணிங்கன்னா மக்கள் எல்லாம் தூங்க போகிற நேரம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10 மணி 11 மணிக்கு தான் தூங்கிடுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா வியூஸ் போகவே போகாது. மக்கள் பார்த்தா தான் நமக்கு வியூஸ் வரும், பார்க்கலன்னா நமக்கு வியூஸ் வராது. ஒரு வீடியோ வந்து ஒரு மணி நேரத்தில் போட்ட 1 மணி நேரத்தில் நல்ல வியூஸ் போயிருந்துன்னு அந்த சேனல் வந்து நல்ல க்ரோத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு மேலே ஒருத்தர் 2 பேர் பார்த்தாங்கன்னா அந்த வீடியோவும் போகுது, சேனலும் க்ரோத் ஆகாது. 4வது டிப்ஸு, சரிப்பா நீ எல்லாம் சொல்கிற ரைட்டு தான், நீ எந்த நேரத்தில் வீடியோ போட்டால் போகும்னு கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக சொல்கிறேன் பாருங்கள். காலையில் 7லேருந்து 9 மணிக்குள்ளார, அதாவது 9 மணிக்குள்ளே 6 மணி 7 மணி 8 மணி 9 மணிக்குள்ளே நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்களோட வீடியோ ரன் ஆகும். ஏன்னா வந்து காலையில் பொதுமக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோன் யூஸ் மக்கள் தான். காலையில் எல்லாருமே ஓய்வாக தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து வியூஸ் நல்லா போகும். அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 4 மணிக்கு மேலே வீடியோ அப்லோடு பண்ணுங்கள். ஏன்ப்பா இடைப்பட்ட நேரத்தில் என்ன ராவு காலமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், எமகண்டா ராவு காலம் இருக்குது அதனால் வீடியோ போட வேண்டாம்னு சொல்கிறேன்னு கேட்டால் அப்படி கிடையாது. அந்த நேரத்தில் மக்கள் எல்லாருமே இந்த 9 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் வேலையாக தான் இருப்பாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த காலை நேரத்துலையும் மாலை நேரத்துலையும் இரவு நேரத்துலையும் பார்த்திங்கன்னா மக்கள் ஓய்வாக இருப்பாங்க. அதாவது இப்போ நம்ம வேலைக்கு போனோம்னா நமக்கு எந்தெந்த நேரத்தில் ஓய்வு கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ காலையில் 9 மணிக்கு நம்ம வேலைக்கு போனால் சாயந்தரம் 6 மணி 5 மணி வரைக்கும் நமக்கு வேலை இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஓய்வாக இருப்போம். இப்போ காலை நேரத்தில் எல்லாருமே நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் பெஸ்ட்டான டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் பார்த்திங்கன்னா 4 மணிக்கு அப்புறம் தான். இந்த இடப்பட்ட நேரத்தில் ராவு காலம் யமகண்டம் இருக்குது அதெல்லாம் கிடையாது. மக்கள் வேலையாக இருக்கிறதுனால இந்த டயத்தில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா போகாது. நான் இதை வந்து என்னோடய சேனலில் இது மாதிரி 2 சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலில் நான் காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் வீடியோ போட்டு தான் அதில் 50,000 60,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கேன். அந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய். Thank you friends for your full support in watching my videos. I truly appreciate each and every one of you who takes the time to watch my content.